நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இது போல கூட்டம் இருக்காது, குறைஞ்ச மக்கள் தான் வருவாங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் நம்ம முருகனுக்கு முதற்படையோட இந்த முருகன் கோவில்ல நம்ம தீபத்தூண்ல தீபம் ஏத்தல அப்படின்ற அந்த ஆதங்கம் இந்துக்கள் மத்தியில எல்லாத்துக்கும் ஒரு எழுச்சியா மாறி இருக்கு. நம்ம மாசி மகம் அந்த பௌர்ணமியை ஒட்டி நம்ம யதார்த்தமா வந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய கும்பல் இருக்காங்க. நெருக்கி 1 லட்சம் இல்ல, நம்ம 1 லட்சத்தை தாண்டி பாத்துட்டு இருக்கோம். இப்ப மணி எத்தனை ஆச்சு? மணி 10 போகுது, 9 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் கடைசியா தான் நம்ம கொஞ்சம் வந்தோம் சுத்தி. இப்பவும் நமக்கு காசில இருந்து பூஜிக்கப்பட்ட அந்த ருத்ராசம் கிடைத்தது. இதுவே பெரு பாக்கியமா நினைக்கிறோம். அதே மாதிரி முருகப்பெருமான் அருளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விரைவில் அடுத்த வருஷத்துக்குள்ளாக இந்த தீபத்தூணுல தீபம் ஏத்துவோம் அப்படின்னு நாங்களெல்லாம் நம்புறோம். வந்தவங்க எல்லாம் அதான் பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம சுத்தி வரக்கூடிய சமயத்திலேயே நெருக்கி ஒரு 6-7 இடத்துல தண்ணீர் கொடுக்கறாங்க. அதே மாதிரி அன்னதானம் நெருக்கி ஒரு 11-12 இடத்துல அன்னதானம் கொடுக்கறாங்க, பிரசாதம் கொடுக்கறாங்க, தகவல் மையம் இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு என்ன வசதி வேண்டுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம 5 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்குள்ளாகவே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும், முதியவர்களுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே கேட்கறாங்க. அவங்க நம்ம பக்கம் போனாலே கேட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறாங்க. ரொம்ப அற்புதமான ஏற்பாடு. இது தொடர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் மக்கள் அடுத்தடுத்த சமயம் பௌர்ணமி சமயத்துல கிரிவலம் வரக்கூடியது நம்ம எப்படி திருவண்ணாமலையில இருக்கோ அந்த அலை இங்க மாறும் அப்படின்றத நாங்க நம்புறோம். நாங்களுமே இப்ப தொடர்ந்து திருச்சியில இருந்து வர்றோம். தொடர்ந்து 3 முறை வருவோம். இந்த முருகன் அருள் நம்மளுக்கு கிட்டட்டும். அதே போல அந்த நம்மளுடைய இந்துக்களோட அந்த வேண்டுகோள் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது, அதுவும் இந்த முருகப்பெருமானோட அருளால கண்டிப்பா விரைவில் அது நடக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த முருகனோட அருளை பெற்றுட்டு அப்படியே நம்ம கிரிவலம் வந்தோம். ஆனா இந்த சமயத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே போல திருவண்ணாமலையில அந்த நம்ம சிவனுக்காக எப்படி ஒரு பிரத்யேகமா அந்த அண்ணாமலையருக்காக கூட்டம் வருதோ அதே போலதான் இங்கேயும். ஆனா என்ன மக்களுக்கு அது பார்க்க முடியல. காசி விஸ்வநாதர் மேல இருக்காரு, ஆனா இங்க யாருமே மேல விடுறது இல்ல. எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நாம அந்த கிரிவலம் சுத்தி காசி விஸ்வநாதரை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருளோட சேர்ந்து நம்மளுடைய காசி விஸ்வநாதர் அருளும் நமக்கு கிடைக்கும். அது போலதான் நாங்களும் இப்ப நம்ம மேல காசி விஸ்வநாதரை பார்க்க முடியல, இந்த ருத்ராட்சத்து மூலியமா நம்ம அவரை வேண்டிக்கிறோம். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக நாங்க காசி விஸ்வநாதரை மேல போய் தரிசிப்போம். அது அந்த முருகப்பெருமான் அருளால அது இந்து மக்கள் சக்தியால நடக்கும்னு நம்புறோம்.